Thank you.
அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா, கழக பிரிய நாரதா இது வெறுவற்றையானோ. அதிகாலையில் ஸ்ரான முதலிய சந்தியாபதர் கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்தில் 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகத்திர நாமங்களை எல்லாம் தோத்திரப்பது கொண்டு தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மதர்களின் அடிப்படை கிடங்க ஆயகலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்துக்காட்டியவள் என் நம்மை சரஸ்வதி. அப்பேற்பட்ட அன்னையை தொழ வேண்டும் என்று சத்தியலோகம் சென்று தாயை வணங்கி என் தந்தையாகப்பட்டவன் ஆதி அந்தம் இல்லாத நாயகன், அது மட்டுமல்லாமல் பூவுலகிலே அனைத்து வகைகளையும் படைக்கக்கூடிய ஜீவகர்த்தா தந்தை பிரம்மதேவனை தொழுது அன்னாருடைய அனுக்கிரகத்தை பெற்று கைலாயம் சென்று எனது மாமன் பரமசிவன் பார்வதியை தொழுது அன்னபடை அனுக்கிரகத்தை பெற்று வைகுண்டம் சென்றேன். எனது வாட்டர் மகாவிஷ்ணுவையும் பாட்டி மகாலட்சுமி சந்தித்து இப்படி மும்மூர்த்திகளையும் மும்மகளையும் முறையோடு தரிசித்து வந்த எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டான். என்னுடைய சிரமமாகப்பட்டது 1000 சுக்குநூறு வெடிக்கை கடந்த ஒரு நாராயண சாபம். இந்த சாபத்தை நான் முறையாக மாற்ற வேண்டும் சொன்னால் சண்முகனின் திருவடியை நாட வேண்டுமானார். சண்முகனுக்கு முன்முதித்தவனோ கணபதி, காக்கும் கடவுளோ மகாவிஷ்ணு, கழகத்துக்கு வந்தவனோ நாரதன். இந்த கழகம் ஒன்று சரியாக நடக்க வேண்டும் என்றால் முதலில் யாரை வணங்க விடும்? ஈன்ற பொழுதில் பிரதிபோக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் என்று எனக்கும் தாயாக அகில உலகத்துக்கலாம் என்று சொல் பேச்சு பொருள் அணி யாப்பு இலக்கணம் கூடிய அனைத்தையும் வாரி வழங்கக்கூடியவள் என் தாய். அகர முதல் எழுத்தெல்லாம் அறிய வைத்து தேவியாகப்பட்டவள் அல்லவா. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவல் முதல் என்றே உணர வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே. குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவல் முதலே உணர வைத்தாய் தேவி. ஆதி பகவல் முதலே உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சு இன்று குளிர வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சு இன்று குளிர வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். உண்மையில் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இன்னும் எழுத்தென்றும் கண் திறந்தாய். இன்னும் எழுத்தென்றும் கண் திறந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். மொழி தந்து மொழி தந்து மொழி தந்து நடந்தாய் பாலி காவேரி. நடந்தாய் பாலி காவேரி. நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க. நாடகமே செழிக்க
நடந்தாய் வாடி காவேரி அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய் மலை தொடரில் அவதரித்தாய் அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய் பின்னர் அழகு தமிழினத்தை அலங்கரித்தாய் அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய் பின்னர் அழகு தமிழினத்தை அலங்கரித்தாய் நடந்த மொழியெல்லாம் நலமளித்தாய் நடந்த மொழியெல்லாம் நலமளித்தாய் எந்தையும் உணவலங்கவும் அறிவு சொங்கும் மோடைகள் இறங்கவும் இன்ப யாழில் முழங்கவும் பதிவு வழங்கவும் அசைந்து இணைந்து வளைந்து இணைந்து அனைவரும் இவரது துணை வரவே நடந்தாய் வாழி காவேரி திருமகள் கண்ணை தமிழ்நாட்டை அலங்கரிக்கக்கூடிய அற்புதமான இடம். கால் வைத்தால் கழகம் நாள் கடந்த நன்மை. அந்த நன்மையை செய்வதற்கு நாரதன் பொறுப்பேற்றுக் கொண்ட நல்லதொரு வேளையிலே நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று நல்லார் குணங்கள் வரைப்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று இன்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற மடக்குப்பாளையம் மண்ணிலே கிட்டத்தட்ட 1.5 மாத காலங்கள் 45 நாட்களுக்கு பிறதாக மீண்டும் நமது அற்புதமான அரசு ஒளியிலே ஒளிவரி கிளைத்து அற்புதமான முறையிலே கானம் இசைக்க வேண்டும். அதற்கு எங்களுக்கு பக்க மேளங்களாக இருந்து பக்க பலமாக இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கெல்லாம் கிராமத்து பெரியவர்கள் வருகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை நன்றி உணர்வோடு தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்கக்கூடிய நல்லதொரு வேளையிலே வெகு சீக்கிரமாக இந்த இடத்துக்கெல்லாம் சிறப்பு உண்டு என்பதை யாம் அறிவோம். காரணம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னானே பாரதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி என்று சொன்னான் பாரதிதாசன். இப்படியெல்லாம் தமிழுக்கு தொண்டாற்றிய பாவலர்கள் வாழக்கூடிய இந்த பாரத மண்ணிலே குறிப்பாக நமது தமிழகத்திலே தமிழன் என்று ஒரு இனம் உண்டு. தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. தமிழா இன உணர்வு சொன்னான் தாடிக்கார் தந்தை பெரியார். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைகளில் ஜெகத்தினை எடுத்துறோம் என்று சொன்னான் பாரதி. இப்படி எத்தனை விதமான வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் தமிழுக்கு தமிழ் என்று சொல்லி பெருமை சேர்க்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய நம்பெருமான் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் கதைக்கு நாயகனாக கந்தன் என்று சொல்லக்கூடிய திருக்கோணத்திலே வரக்கூடிய நாள் நேரமும் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆக இடத்தினுடைய சிறப்புகள் பலவிதமாக இருந்தாலும் யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயண. என்று அழகாக பாடுகிறார். என்ன ஒரு இனிமையான சாரீர வளம். உண்மையிலேயே நன்று கூடிய பெண்மணிகள் 2 பேரையும் பார்த்தீங்கன்னா எப்பேரோட பாடகிகள் பார்த்தீர்களா? தலைவி என்று சொல்லக்கூடியவர்களும் சரி, தோழியாகப்பட்டது சரி, உண்மையிலேயே மலரும் நினைவுகளாக நமக்கெல்லாம் வருகிறது. எப்படி சூளமங்கலம் சகோதரிகள் போன்று இரட்டை சகோதரிகள்
இன்னி செய்து பண்ணி செய்து பாடிக்கொண்டிருக்கிற இனிமையான கீதங்கள். இப்படி கீதங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய இது காரணம் தெரியுமா? இவர்களுக்கெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். காரணம் தெரியுமா? பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறையிலே நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. பார்ப்பதற்கு கண்ணகரை இருக்கும் குயில், குயிலுடைய குரல் ஓசையோ மிக இனிமையாக இருக்கும். ஆக மயிலை போன்ற உடல் அழகையும் குயிலை போன்ற சாரீரத்தை பெற்றுக்கூடிய இந்த பெண்மணிகளுக்கு என்ன ஒரு ஞானம், என்ன ஒரு நாதம். ஆக இந்த நாதமும் ஞானமும் ஒன்று சேர்ந்து விட்டால் அடியனும் அதற்காக ஒரு கீதத்தை இசைக்க வேண்டும். ஆக இங்கே இருக்கக்கூடிய நால்வர் உங்களுடைய நாதம் கை விரலில் பிறந்ததாக இருக்க வேண்டும். பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம். இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம். இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. கை விரையில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம். இதுவரையில் இலை எதிர்காலம், இளவே எதிர்காலம். இதுவரையில் இலை எதிர்காலம், இளவே எதிர்காலம். உலகமெல்லாம் இசை கேட்கும், உலகமெல்லாம் இசை கேட்கும், உலகமெல்லாம் உங்கள் இசை கேட்கும். அந்த ஓசையிலே நாடும் நின்றாடும், அந்த ஓசையிலே நாடும் நின்றாடும். பிறந்தது நாதம் குரலில் வளர்ந்தது கீதம். கல்லும் கனியால் வளராகும். கல்லும் கனியால் இசையாகும், மலரால் இசையாகும். கல்லும் இசையால் கனியாகும், மலரால் மலராகும். உள்ளம் உலக பல்பாடும், உள்ளம் பல்பாடும், உள்ளம் பல்பாடும். ஓசையிலே நின்றாடும், அந்த ஓசையிலே நாடும் நின்றாடும். கைகளில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம். இசையில் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, இசையில் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது.